இசையமைப்பாளரா மட்டும் இல்லாம ஹீரோவாவும் இம்ப்ரெஸ் பண்ணாரு ஜிவி. வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்களை அடுத்து ராஜேஷ் இயக்கத்துல அம்மா கிரியேஷன்ஸ் சிவா தயாரிக்கக்கூடிய கடவுள் இருக்கான் குமார் படத்துல நடிச்சிட்டு இருக்கிற ஜிவியையும் ஒட்டுமொத்த படக்குழுவையும் ஷூட்டிங் ஸ்பாட்லயே பிடிச்சோம். வாங்க அந்த சுவாரஸ்யமான சந்திப்பை பார்க்கலாம். முழுக்க ராஜேஷ் சார் வரும்போதே எனக்கு வந்து ஒரு 2 hours இந்த ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் எனக்கு சொன்னாரு. நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 5-6 பேருக்கு வந்து நாங்க எல்லாரும் ஒரு டீமாக்கு வந்து கேட்டோம். எல்லாரும் சிரிச்சு அப்படியே உள் கதையை கேட்கவே முடியாத அளவு அவ்வளவு சிரிச்சோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்டர்டைனிங் சப்ஜெக்ட். ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட். இது ஒரு ரோட் ஜேர்னி பத்தி ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ராஜேஷ் சார் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கிரிப்ட் இது. அதனால தான் கதை ரொம்ப பிடிச்சி போய் தான் நான் ஒரு 3 years கழிச்சு பண்றதுக்கு ஒரு நல்ல படம்னு சொல்லிட்டு கடவுள் இருக்க குமார் ரொம்ப நல்லா பண்ணோம். அதுமில்ல அது வந்து இது வந்து ஒரு ரொம்ப என் மேல அவங்க மேல நான் நம்பிக்கை வைக்கிற மாதிரி அவங்க என் மேல நம்பிக்கை வச்சு வந்திருக்காங்க. ராஜேஷ் வந்து எதுக்கு என்ன கூப்பிட்டு இந்த படத்தில் நடிக்க வச்சாரு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஏன்னா நானே நான் ஒரு பெரிய நடிகராகவே நினைச்சது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த படத்தில் இருக்கிறது வெரி ஹாப்பி. கடவுள் இருக்கான் குமார்ன்ற டைட்டில் ஏன் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. என்ன அப்படின்னா வந்து இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் டைமில் இது ரொம்ப ஒரு முக்கியமான படமாக வரும். டைரக்டர் ராஜேஷோட முன்னாடி படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு ஒரு அரசியல் பேசுகிற ரொம்ப முக்கியமான படங்களாக இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த படமும் அரசியல், இந்திய பொருளாதாரம், வணிகம் போன்ற பல விஷயங்களை ரொம்ப சீரியஸாக ஆராயிற படம். இந்த படத்தில் உங்கள் சேனலில் இருக்கிற ரங்கராஜ் பாண்டே அவர் நடிக்க வேண்டிய கேரக்டர் தான் நான் நடிக்கிறேன். பீகார் சிஎம்மாக நான் நடிக்கிறேன். ஜிவி வந்து ஜார்க்கண்ட் சிஎம்மாக நடிக்கிறார். எங்கள் 2 பேருக்குள்ளே நடக்கிற ஒரு யுத்த மோதல் தான் இந்த படமே. பொதுவாக ராஜேஷ் சார் மிகப்பெரிய ஒரு காமெடி சென்ஸில் ஒரு இயக்குனர். எங்களை மாதிரி காமெடி ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ஒரு இயக்குனர் கிடைச்சா அல்வா சாப்பிட்ட மாதிரி தான். ஸோ அந்த விதத்தில் வந்து ஆர்ஜே பாலாஜி, நான், ஜிவி சார் 3 பேருடைய காம்பினேஷன், பிரகாஷ்ராஜ் சார். ஸோ ரொம்ப நல்லா அருமையான ஸ்கிரிப்ட். என்னுடைய ரோல் ரொம்ப என்டர்டெய்னிங்கான ரோலாக ரொம்ப நல்லா ஃபீலிங்குங்க. பிகாஸ் டார்லிங் இவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு, இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆச்சு. ஆல் கிரெடிட்ஸ் டு த ஆடியன்சஸ். அண்ட் அதுக்கப்புறம் நிறைய காம்பினேஷன்ஸ் வந்துச்சு, ஆனால் பண்ண முடியல ஜிவியோட. ஸோ ஃபைனலி வி ஆர் கிக்டு கடவுள் இருக்கான் குமார். ஸோ வெரி ஹாப்பி. அண்ட் ஐம் ஷுர் டார்லிங் மாதிரி எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நம்ம காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். ராஜேஷ் டைரக்டர்னாலே காமெடிக்கு பேர் போனவர். ஸோ இந்த உங்களுக்கு காமெடி சீக்வன்ஸ் எந்த அளவுக்கு அமைஞ்சிருக்கும்? வெல், ராஜேஸ்வர் படம்னா இட்ஸ் வெரி ஆப்வியஸ். எல்லாருக்கும் தெரியும் காமெடி இருக்கும், நல்லா ஹியூமரஸா இருக்கும். ஸோ இந்த படம் ஆல்சோ இட் ஹாஸ் த சேம் ஹியூமரஸ் காமெடின்னு சொல்லலாம். அண்ட் பீப்புள் ஆர் கோயிங் டு ரியலி லைக் இட். பிகாஸ் நான் கதை கேட்குறப்போ ஐ வாஸ் ஹோல்டிங் மை ஸ்டமக் லிட்டரலி லாஃபிங். இந்த டயலாக்ஸ் அந்த மாதிரி இருக்கு, சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஐம் ஷூர் பீப்புள் வில் ரியலி லைக் இட். காமெடி ஸ்டார்ஸ் ஆர்ஜே பாலாஜி, ரோபோ சங்கர் 2 பேரும் நடிச்சிருக்காங்க. ஸோ வெல், ஐ திங்க் நம்ம படத்துல ஈக்குவலி காமெடி ஸ்டார்ஸ், காமெடி கேரக்டர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ நம்மளுக்கும் அவ்வளோ காமெடியில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. பிகாஸ் let it be me or let it be GV or anybody, everyone's situations, everyone's dialogues are such that it's out and out comedy ன்னு சொல்லலாம். People are really gonna like it. இப்போ மொட்டை சிவா கெட்ட சிவா போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. ஸோ எரிகடல உங்களோட இதுவும் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு, ஏன்னா லாரன்ஸ் மாஸ்டர்னாலே ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ்ல ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு உங்களை ஆட வச்சிருக்காங்க? வெல், நல்லா ஆட வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் it's a great honor for me to be trained under Lawrence Master because அவங்க தான் பர்சனலாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து he's been with me throughout, helping me throughout, because I am not a professional dancer and he's like the dance guru. So ரொம்ப it was a nice opportunity to learn from him. ஒரு பெரிய டைரக்டரோட ஒர்க் பண்றது ஒரு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. அதனால ஒரு ஜாலியா இருக்கும். ஒரு நல்ல டீம், நல்ல ஸ்கிரிப்ட், ஒரு யங் ஃபிலிமா இருக்கும். அம்மா கிரியேஷன் சிவா சார் ப்ரொடியூஸ் பண்றாரு. ஒரு பாசிட்டிவான ஒரு காம்பினேஷன். ஸோ டெஃபினட்டா ஒரு ஹிட் ஃபிலிமா இருக்கணும். உங்க விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸோட